வணக்கம். வணக்கம். இப்போ கடந்த சில மாதங்களாகவே பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு வகையில் பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஊடகங்களில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை பற்றி ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஆடியோஸ் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நிறையா வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா, சீமான் அவர்கள் ரஜினியை போய் சந்திக்கிறாரு. அதுவும் ஒரு பெரிய பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மீடியாவில் லைம் லைட்லேயே இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இது நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் செய்தி இல்லை, இதெல்லாம் ஊடகங்கள் செய்தியை வழங்குது அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு கருத்துருவாக்கம் செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது எல்லாமே தொடர ஒரே புள்ளி நாம் தமிழர் கட்சி மீதான மக்களோட நம்பகத்தன்மையை காலி பண்ணணும். அதுதான் நோக்கம். இதில் அடிப்படை நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். அதாவது மாற்றுங்கிற முழக்கத்தை நாம் தமிழர் கட்சி புதுசாக வைக்கல. இதே காலத்தில் ஐயா வைகோ வச்சுருக்காங்க, தொடக்கத்தில் தொண்ணூறுகளோட மத்தியில் அண்ணன் திரும்ப வச்சுருக்காங்க, ஐயா ராமதாஸ் வச்சுருக்காங்க, பிறகு அன்புமணி ராமதாஸ் வச்சுருக்காங்க, விஜயகாந்த் வச்சுருக்காங்க, கமலஹாசன் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தேர்தல் தோல்வி தாங்க முடியாமல் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களே போயிட்டாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமரசம் பண்ணாமல் 4 பொதுத்தேர்தலில் கடந்து வந்திருக்கோம். 4 பொதுத்தேர்தலில் கடந்து வந்திருக்கோம். 4 பொதுத்தேர்தலில் வெற்றி பெறல. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சியோட இந்த வளர்ச்சி எழுச்சி தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா தனிச்சு நின்று இன்றைக்கி அரசியல் எவ்வளவு பணமாக மாறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு சட்டமன்ற தொகுதினா 40 லட்சம் செலவு பண்ணலாம் தேர்தல் ஆணையம் விதி வச்சிருந்தாலும் இவங்க 20 கோடி 30 கோடின்னு கொட்டி இறைக்கிறாங்க. இந்த களத்தில் நம்ம 10 லட்சம் கூட செலவு பண்ணாமல் இருந்தால் கூட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து, கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்த்து, முழக்கத்தை முன் வச்சு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 8.2 வாக்குகள் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த 8.2 அப்படிங்கிற இதுதான் நாம் தமிழர் கட்சியோட உச்சபட்சமாக இருக்கணும். இதுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி வளர்ந்துடக்கூடாது. அதுக்கு நாம் தமிழர் கட்சி குறித்து எதிர்மறையான கருத்துருவாக்கம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இதை திமுக அரசு அந்த வேலை செய்யுது. நீங்கள் இதில் பார்க்கலாம், நாம் தமிழர் கட்சி மாநில பொறுப்பாளர் போகிறாரு, மண்டல பொறுப்பாளர் போகிறாரு, இல்லை மாவட்ட செயலர் போகிறாரு, தொகுதி செயலர் போகிறாருன்னு தொடர்ச்சியாக யாராவது ஒரு கடைக்கோடி உறுப்பினர் போனால் கூட ஊடகங்களில் செய்தியாக மாறுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வாக்ககத்தை அடிப்படையாக வச்சு தொகுதியை கட்டமைச்சு மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர்னு தொடர்ச்சியாக பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணுது. இந்த பொறுப்பாளர் நியமனம் பண்ணுற எந்த செய்தியும் ஊடகங்களில் வரதில்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீமானவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாங்க, கலந்தாய்வு கூட்டம், பொதுக்கூட்டம்னு தொடர்ச்சியாக பங்கெடுக்கிறாங்க. சமூக நீதி, சாதி வர கணக்கெடுப்புங்கிற தலைப்பில் எடுக்கிறாங்க. அதே போல் இயற்கை வள கொள்ளைக்கிறதாக பேசுகிறாங்க. இது எல்லாம் ஏன் செய்தியாக மாட்டேங்குது? நாம் தமிழர் கட்சி விட்டு வெளில போகிறாங்க அப்படிங்கிறத செய்தியாக இங்கே மாற்றுறீங்க. அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி விட்டு ஒருத்தரை நீக்கிறோம்னா அது செய்தியாக மாறுது இல்லையே. இந்த செய்தியில் எவ்வளோ உண்மை இருக்குது? நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு இயக்கம் இது நாம் தமிழர் கட்சியில் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது தான். ஒரு இயக்கம்னா இயக்கத்திலேருந்து சில பேர் வெளியேறலாம். அதுக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், அரசியல் மீது அவநம்பிக்கை இருக்கலாம், இல்லை கட்சி மீது அவநம்பிக்கை இருக்கலாம், இல்லை எதிர்பார்த்தது கிடைக்காம போயிருக்கலாம், இல்லை வேற இடம் போனால் நல்லா இருக்கலாம்னு நினைக்கலாம். என்ன காரணம்னா இருக்கலாம், சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு கோட்பாட்டு மாற்றம் வந்திருக்கலாம், அப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். இது நாம் தமிழர் கட்சி 10 தொடங்கப்பட்டு இங்கே 11 காலகட்டத்தில் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக அதிகமான ஒருத்தர் இருந்தார். வெளியேறி தமிழர் முன்னேற்ற கழகம் தொடங்குறாரு. 12-13 மறுமலர்ச்சி நாம் தமிழர் அப்படின்னு கோயம்புத்தூர் சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் வெளியேறி போய் ஒரு அமைப்பை கட்டுறாங்க. அப்புறம் அகர தமிழர் கட்சின்னு ஒரு 17-18 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் சிலர் அமைப்பை கட்டுறாங்க. இன்னும் பல பேர் வெளியே போய் சின்ன சின்ன அமைப்புகளை கட்டுறது, ஒரு சங்கமாக செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி போனவங்க எல்லாம் அந்த காலத்தில் போயிட்டாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி மேலே எழுந்துகிட்டே இருக்கு. ஒரு மாவட்ட செயலர் போறாருன்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் நியமிக்கிறோம். தொகுதி செயலர் போறாருன்னா இடத்துல இன்னொருத்தர் நியமிக்கிறோம். ஒருத்தர் போயிட்டாங்கிறதால அங்கே பற்றாக்குறை இருக்கு, ஆளே இல்லை அப்படின்னா கட்சி தேய்மானம் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் போனா அந்த இடத்துல இன்னொருத்தர் நியமிக்கிறோம்னா வந்துகிட்டே இருக்காங்க கட்சிக்குன்னு அர்த்தம். இப்போ 400 பேர் கட்சி விட்டு வெளில போறான்னா 4000 பேர் கட்சிக்கு உள்ள வர்றேன். நீங்க 400 பேர் வெளில போறத பேசுறீங்க, 4000 பேர் உள்ள வரத பேச மாட்டேங்கிறீங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி எப்படி வெளில போனாங்களோ இது திட்டமிட்ட ஊடக கருத்துருவாக்கம். அதுக்கு உளவுத்துறை, காவல்துறை எல்லாரும் விளைச்சிறாங்க. உளவுத்துறை அதிகாரி எங்க திருத்திரப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி கூப்பிட்டு உங்க பகுதியிலேருந்து கட்சி விட்டு யாராவது போவாங்களா, வெளில போனால் பேட்டி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கேள்வினா, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு திருமண கூட்டம், யார் பேச்சாளர், எவ்வளோ தானே பேசுவாங்க, எதை பற்றி பேசுவாங்க, எத்தனை பேர் பங்கெடுப்பாங்க, எவ்வளோ தானே கூட்டம் நடக்கும், இது தொடர்பாக உளவுத்துறை விசாரிக்கும், கேள்வி கேட்கும், இயல்பான ஒன்று. ஆனால் கட்சி விட்டு வெளில போவாரா, பேட்டி கொடுப்பாரான்னா இது உளவுத்துறை வேலையா? அதே போல் நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட இந்த ஒளி நாடாக்கள் இதை வெளில வர்றது யார்? இதே நாட்டில் பெகாசஸ் மென்பொருள் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே பேசுபொருளாக இருக்குது.
அதாவது தனிப்பட்ட ஒருத்தரோட தனி உரிமைக்கு எதிரானது, இது வந்து இந்திய அரசியல் சாசனம் வாங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மீறுது அப்படின்னு. நாட்டில் வந்து ஒட்டுக்கை புகாரம், தொலைபேசி ஒட்டி வைக்கிறாங்க அப்படின்னு அது பேச போல இருக்கு. அதுக்கு எதிராக பொது சமூகம் கொந்தளிச்சிச்சு. ஆனால் இங்கே தனிப்பட்ட 2 பேரோட உரையாடலை, வாட்ஸ்அப் உரையாடலை எடுத்து வெளில விட்டு, சமூக வலைதளத்தை விட்டு ஒரு எதிர்மறையான ஒரு கருத்துருவாக்கத்தை அவதூற பரப்புறாங்க. இது எப்படி பொது சமூகம் அமைதிக்காக்குது? எப்படி கடந்து போகுது? ஒரு புரிதலுக்காக தான் கேட்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, புதுசாக ஒன்றும் அதிகமாக ஆட்கள் யாரும் வெளில போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? பட் இப்போ நியூஸை பார்க்கும்போது இப்போ இந்த ரீசெண்டாக நிறைய பேர் வெளில போயிட்டு இருக்க மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி எப்படி வெளில போனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வெளில போயிட்டு இருக்காங்கன்றீங்களா, இல்லாட்டி அதிகம் தான் ஆயிருக்கா? இப்போ இல்லை, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சுழற்சிங்க. இப்போ வந்து மாதந்தோறும் கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏடான புதியதொரு தேசம் செய்வோம் இதில் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், தலைமை அறிவிப்புகள் அப்படின்னு ஒரு பகுதி இடம்பெறும். அந்த பகுதியில் வந்து கட்சியை விட்டு ஒரு 6 பேர் 7 பேர் நீக்கப்படுறாங்க அப்படின்னு வரும். ஒரு 3 பேர் நீக்கப்பட்டவங்க மனம் வருந்தி அவங்க தன் செயல்பாடை மாற்றிக்கங்கிற உறுதிப்பாடை கொடுத்து கட்சியை சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க. ஒரு இயல்பான நடைமுறையாக இருக்குது. ஆனால் இங்கே கட்சியில் சேர்றதுக்கு வந்து சர்ச்சை சேர்ந்து ஒரு பொறுப்பை பெறதை வந்து செய்தியாக ஆக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கட்சி விட்டு வெளியே போகிறோன்னு சொல்கிறத மட்டும் என் செய்தியாக மாற்றுறாங்க. அப்போ செய்தியாக மாற்றுவதன் மூலமாக இந்த பொது சமூகத்துக்கு வந்து ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. கட்சி கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு, அங்கே நம்பிக்கை இழந்துட்டாங்க, அவரே போயிட்டார், இவரே போயிட்டார், இவரே வெளியேறிட்டார் அப்படின்னு தொடர்ச்சியாக இதை வந்து மக்கள் மனதில் பதிவு வைக்க நினைக்கிறாங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக நடத்துவாங்க. இப்போ மாதந்தோறும் 4 பேர் 5 பேர் கட்சி விட்டு வெளியேற்றப்படுறாங்க, கட்சி நீக்குது அப்படின்னா அப்போ அவங்க செயல்பாடு வந்து ஏதோ ஒரு தடுமாற்றமாக இருக்குது. அப்போ அவங்க கட்சி நீக்குவதற்கு முன்பாகவே நாமளே வெளியே போயிட்டால் செய்தி ஆகிடும், நாமளே வெளில போனால் நமக்கு ஒரு அங்கே ஏதாவது மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு இயக்கத்துக்கு போகலாம்ல, இல்லை ஊடகத்தை போய் சந்திக்கலாம்ல. அப்போ அதை வந்து பெருசுப்படுத்துகிறாங்களே. ஒரு 15 நாட்களில் வந்து கட்சி அறிவித்த பொறுப்பாளர்களை அறிவிக்கலாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் 5 தொகுதிக்கான பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. அப்புறம் புதுக்கோட்டையில் வந்து புதுக்கோட்டை நடுவு மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. விராலிமலை தொகுதிக்கு பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. திருமயம் தொகுதிக்கு பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. அப்புறம் ஆலங்குடி தொகுதிக்கு பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் தொழிற்சங்க பிரிவில் திருச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் வச்சிருக்காங்க. அப்புறம் திருவையாறு தொகுதியில் வந்து ஒருத்தர் கட்சி நீக்கியிருக்காங்க. அப்புறம் சேலம் தெற்கில் 2 பேரை கட்சியில் திரும்ப சேர்த்துருக்காங்க. புதுக்கோட்டை ஆலங்குடி தொகுதியில் வந்து மாநில மாணவர் பாசறை பொறுப்பாளராக ஒரு தம்பியை போட்டிருக்காங்க. அப்புறம் ஆலங்குடி தொகுதியில் வந்து துரைப்பாண்டின்னு ஒரு அண்ணனை வந்து மாநில பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. விருகம்பாக்கத்தில் வந்து 2 பேரை கட்சியில் இளைஞர் பாசறையோட மாநில பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் கட்சி மாவட்டத்தில் பொறுப்பாளர் வச்சுருக்காங்க. சென்னை விருகம்பாக்கம் கட்சி மாவட்டத்தில் வந்து பொறுப்பாளர் அறிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 தொகுதிக்கான பொறுப்பாளர் அறிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் வந்து இரா பட்டாணிங்கிற ஒருத்தர் வந்து கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. நாகப்பட்டினத்தில் வந்து 2 பேரை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் வந்து 4 தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. விருகம்பாக்கம் தொகுதியில் வந்து இளைஞர் பாசறையோட மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க. திருநெல்வேலி ராதாபுரத்தில் வந்து இரா சூசைன்னு ஒருத்தரை வந்து மாநில உறுப்பினராக போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு கட்சி மாவட்டத்தில் வந்து பொறுப்பாளரை வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் முன்னாள் பாதுகாப்படையுடைய பாசறையில் வந்து மாநில பொருளாளரை வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து ஒரு 15 நாட்களில் வந்தது. இது எதுவுமே ஊடகங்களில் சரியாகலை, எதுவுமே பேசுபொருளாகலை, ஒரு நியூஸ் கார்டை கூட போடல. என்ன நோக்கம் இருக்குது? நான் வந்து ஊடகங்கள் அப்படின்னா அது முதல்ல ஒரு நிறுவனம், அப்புறம் தான் ஊடகம். அவங்க முதல்ல ஒரு தொழிலாளர்கள், பணியாளர்கள், அப்புறம் தான் வந்து ஊடகவியலாளர்கள். அதனால் ஊடகங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. அதனால் இந்த விஷயத்தை எவ்வாறு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து அங்கேருந்து வெளியேறினா செய்தியாக்குவாங்களா? இங்கே திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இருக்குது. அந்த கட்சியில் கடந்த 3 மாதம் எடுத்துங்க 10 பேர் சேர்ந்துருப்பாங்களா கட்சியில்? மதிமுகவில் கடந்த ஓராண்டு காலத்தில் 5 பேர் சேர்ந்துருப்பாங்களா? கட்சியோட வளர்ச்சியே நின்று போச்சு, மட்டுப்பட்டுச்சு. அங்கே தேய்மானம் தான். இனி வந்து சேர யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருத்தர் போறாருன்னா 10 பேரை உள்ள கொண்டு வராங்க. இங்கே எல்லாருமே நாம் தமிழர் கட்சி உருவாக்கினது தான். ஐயா தடா சந்திரசேகர், ஐயா தமிழ் முழக்கம் சாகமிது, ஐயா மணிவண்ணன், இவங்க தான் தனித்த அடையாளங்கள். இப்போ எல்லாரும் கல்யாணசுந்தரமாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், துருவனாக இருக்கட்டும், இல்லை இடுமான கார்த்தியாக இருக்கட்டும், காளியம்மாளாக இருக்கட்டும், இல்லை அனீஸ் பாத்திமாவாக இருக்கட்டும், அபுபக்கராக இருக்கட்டும், திருச்சி சரவணாக இருக்கட்டும், எல்லாருமே அண்ணனால் உருவாக்கப்பட்டவங்க தான். அப்போ ஒருத்தங்க போகிறாங்கன்னா அதை விட வலிமையான ஆட்களை உருவாக்கக்கூடிய உள்ளாற்றல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சீமானவர்களுக்கு இருக்குது. ஆனால் இங்கே போகிறாங்க என்பது போல காட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி 80-90 இடங்களில் வந்து வேட்பாளர்களை தெரிவு பண்ணி நாங்கள் களத்தில் முன்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க கட்சி ஒன்றுமே இல்லை என்பது போல காட்ட நினைக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க? ரஜினிகாந்த் சந்திப்பை வந்து அதுக்கு ஒரு உள்ளம் கற்பிக்கிறாங்க. கடந்த ஆண்டு இதே நவம்பர் மாதத்தில் ஐயா நல்லக்கண்ணு வந்து அவங்க வீட்டில் போய் அண்ணன் சீமானவர்கள் வந்து போய் பார்த்தாங்க. அவர் ஒரு கட்சியில் தலைவர், அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு கட்சிக்கு தலைவர். அப்போ அந்த சந்திப்பை வந்து அரசியலாக பார்க்கல. நல்லக்கண்ணு ஐயா வந்து சீமான் பார்த்தாரு, எதுக்கு பார்த்தாரு? அப்போ அரசியல் உள்நோக்கம் இருக்குதா அப்படின்னு விவாத பொருளாக ஆகலை. ஆனால் ரஜினிகாந்த் அரசியலே இல்லை.
அதை பார்த்ததை வந்து பேசுபொருளாக மாற்றுறாங்க. அது காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னது போல நல்லக்கண்ணு அவர்களை போய் சந்திக்கிறாங்கன்னா அதுல பெரிய செய்தி இல்லை. ஏன்னா சீமான் அவர்கள் நல்லக்கண்ணு அவர்களோட முரண்பட மாட்டார் அரசியல் ரீதியா, ஒன்றும் பெரிய கருத்து வேறுபாடெல்லாம் இருக்காது. நீங்க சொன்னது போல ரஜினி அவர்கள் இப்போதைக்கு அரசியல்ல ஆக்டிவா இல்லை, ஓகே. பட் இருந்தாலும் அவர் சித்தாந்த ரீதியா ஹிந்துத்துவ அரசியலோட க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட நீங்க போய் பேசும்போது அது ஒரு நியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அவரோட சேர்ந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் வராங்க. ஸோ அவரும் ஓப்பனா நான் ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடியவர்னு சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா அதை தவிர்த்துருக்கலாமே, ஏன் அதை அப்படி இல்லைங்க. இது வந்து ஐயா நல்லக்கண்ணையா வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க, நம்ம திமுக 100 விழுக்காடு இருக்கிறோம். அங்கேயே முரண் இருக்கு, கூட்டணி ஏற்படுத்த முரண்பாடு இருக்கு. வேட்டையின் படம் வந்து என்கவுண்டருக்கு தான படம். அந்த படம் குறித்து வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து ஒரு வாழ்த்தறிக்கை கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அண்ணனோட அழைப்புக்கு வந்து தமிழ்குமார் ஜி.கே. மணியோட பையன் லைக்காவில் பொறுப்பாளர் இருக்கார், அவர் கூப்பிட்டு பேசுறாரு. அதோட ரஜினிகாந்தை வந்து அதில் கான்ஃபரன்ஸ் காலில் இணைச்சு ஐயா ரஜினிகாந்த் வந்து நன்றி வைக்கிறாங்க, அண்ணன் சீமானர்கள் நன்றி வைக்கிறாங்க. அந்த பேச்சு போகுது, உரையாடல் போகுது, அதோட முடிஞ்சிருது. அதுக்கும் பிறகு நவம்பர் 7 அன்னைக்கு வந்து அண்ணன் சீமானர்களை சந்திக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் தரப்பில் கேட்குறாங்க. அடுத்த நாள் அண்ணனோட பிறந்தநாள் இருக்கிறதால அன்றைக்கி தம்பி தங்கைகள்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு, இல்லை இன்னைக்கு வேண்டாம் வேறு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் தள்ளி போடுறாங்க. அதுக்கு பிறகு அண்ணனோட சுற்றுப்பயணம், அப்புறம் ஐயா ரஜினிகாந்துக்கு படப்பிடிப்புன்னு அது முரண்படுது. அப்புறம் தேதி ஒன்று வர்றப்ப நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் ஏன் விருப்பப்படுறாரு? கமலஹாசன் வந்து ஐயா வந்து அவங்க வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறப்ப நான் எங்கே வரணும், அலுவலகத்துக்காக வீட்டுக்கான்னு சொல்லுங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் இருங்க நானே வந்து பார்க்குறேன்னு போய் நேரில் பார்த்து வாழ் சொன்னாங்க. அது எப்படி அரசியலுக்கு அப்பாற்பட்டதோ இல்லை வந்து ஒரு நாகரிகமான ஒரு பண்பாடோ அதே போல் சந்திக்கணும்னு விருப்பப்படுறாரு. அதனால் நேரில் போய் சந்திக்கிறாங்க. அந்த அரசியல் ரீதியான முரண்பாடுகள் விலகிடுச்சு. இன்றைக்கி அவருக்கு அரசியல் நிலைப்பாடு இருந்தாலும் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ பேசுகிறப்ப வந்து அவரோட திரைத்துறை பயணம், அப்புறம் இன்றைக்கி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சூழல், அப்புறம் அரசியல் சூழல், நாட்டு நடப்பு, சமூக அவலம் அப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். இல்லை ரவீந்திரன் துரைசாமி ஐயாவுக்கு வந்து அவருக்கு ஒரு பார்வை இருக்கலாம், ஆனால் 2 பேருக்கும் பொதுவானவர் ரவீந்திரன் துரைசாமி ஐயா. ரவீந்திர துரைசாமியே வந்து ஒரு பொய்யன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அவர் வந்து ஆசி வாங்க போனாருங்கிறது துளி கூட உண்மை இல்லை, ஒரு அணு கூட உண்மை இல்லை. ஒருபோதும் ஆசி வாங்கலாம் போகலை. 7ஆம் தேதியே சந்திக்க கூப்பிட்றாங்க. ரஜினிகாந்த் தரப்புல தான் அழைப்பு விடுக்கப்படுது. நாம் வந்து ரஜினிகாந்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கல, அழைப்பு விடுக்கிறாங்க. ஒரு நாகரிக அடிப்படையில் போய் பார்த்து பேசிட்டு வர்றாங்க. 2.5 மணி நேரம் பேசுகிறாங்க. அவ்வளோதான் அந்த உரையாடல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அவரோட பணிகளை பார்க்க போகிறார், நம்ம அரசியல் செயல்பாடுகள் தொடர போகிறோம். இதுக்கு பிறகு அதாவது பார்க்குறப்ப வந்து நாம் கூட்டணி வச்சுக்கலாம், நீங்கள் குரல் கொடுங்க அப்போலாம் ஒருபோதும் இல்லையே. பாஜகவை எப்போதும் போல வீரியமாக நம்ம எதிர்க்கிறோம். அதுக்கு பிறகு அதானியோட அந்த ஊழல் குறித்து, லஞ்சம் கொடுத்தது குறித்து காட்டமாக அறிக்கை கொடுத்துருக்கோமே. மோடிக்கு எதிராக, பாஜக எதிராக. இது நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கட்சி வந்து இப்போ சீமான் அவர்களுக்கு ரஜினியை சந்திக்கணும்னா தாராளமாக சந்திக்கலாம், அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ நிஜமாவே காம்ப்ரமைஸ் ஆகிறாரா இல்லையான்றது அவரோட செயல்பாடு வச்சு தான் நம்ம பார்க்கணும். அந்த கட்சியோட செயல்பாடு எப்படி. ஏவாவேலு புத்தகம் வெளியிடுறாரு, கலைஞரிடம் தாயின்னு. கரெக்ட். அதுக்கு சிறப்பு அழைப்பாளர் ரஜினிகாந்த் நானே வெளியிட்டுள்ள நிகழ்வு. அதில் ராஜ்நாத் சிங்கே கலந்துக்கிட்டாலும் ரஜினிகாந்தே கலந்துக்கிட்டாலும் அரசியல் சாயம் வராது. பட் இதில் என்ன சிக்கல்னா, இப்போ பொலிட்டிக்ஸில் என்னன்னா அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ ரஜினி அவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு, அவரோட போய் நம்ம சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வெளியே வருதுன்னா அது சில தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இன்னொரு குழப்பம் வேற நீங்கள் சொல்றீங்க, ஆர்டி அவர்கள் சொன்னது வந்து உண்மை இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ அது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு குழப்பமும் உள்ள வருது. அவர் அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துருக்கலாமே, அந்த சந்திப்பை வந்து பப்ளிசைஸ் பண்ணாமல். பொதுவாழ்க்கைன்னு வந்துட்டா அவதூறுகளை தவிர்க்க முடியாது, அவதூறுகளை விமர்சனங்கள் தவிர்க்க முடியாது. நிறைய அவதூறுகளை விமர்சனங்களை வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். அதாவது பாஜக பி டீம் நாங்கள். ஆனால் காலப்போக்கில் எல்லாமே அது உடஞ்சி போச்சு. இவங்க வந்து நாம் தமிழக தொடங்கப்பட்ட காலம் தொட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆனால் ஈழத்தில் வந்து தலைவர் பிரபாகரனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவர் கோடிக்கணக்காக பணம் கொடுத்தாரு அப்படின்னாங்க. அப்புறம் 2014 கட்சி தொடங்கின கட்சியோட வீரத்தம் பண்ணி தொடங்கினப்ப இது இந்துத்துவோட படைப்பிரிவுனாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கருத்துருவாக்கம் ஒரு அவதூறு பரப்ப செய்யப்படுது. அது எல்லாத்தையும் செயல்பாடுகள் வந்து தவிடுபடியாக்குது. அதனால் வந்து இவங்க பேசிடுவாங்க, விமர்சிச்சிருவாங்கிறதுனால சந்திப்பை தவிர்க்க தேவையில்லை நினைக்கிறேன். அது இயல்பான சந்திப்பு ஒரு நாளோட நமக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கூட இல்லை, 2.5 மணி நேரம் பேசினாங்க, முடிஞ்சு போச்சு, அதோட கடந்துட்டோம். அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இங்கே ராஜ்நாத் சிங் அவர்கள் வராரு நாணய வெளியீட்டு விழாக்கு. அப்புறம் புத்தக வெளியீட்டில் வந்து ரஜினி அவர்கள் வந்து பேசுறாரு. அப்புறம் அதே போல் இப்போ அதானி விஷயத்துலையும் பார்த்தோம்னா டான்ஜெட்கோ வந்து இன்வால்வ் ஆகுது. அப்புறம் எலக்டோரல் பாண்ட் இஷ்யூலையும் பார்த்தோம்னா திமுகவுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஜகவுக்கும் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் திமுக அந்த நாங்கள் தான் ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. வடநாட்டில் வந்து பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் ஒரு சம்பவம் தான் சொல்கிறேன். இங்கே இந்த ஆட்சியில் வந்து மேல்மாவில் வந்து விவசாயிகள் மேலே குண்டஸ் எடுத்த பாய்ச்சினாங்க. பாய்ச்சினது வந்து மதிய பொழுதே செய்தி ஆயிடுச்சு நினைக்கிறேன், மதியமானம் செய்தி ஆயிடுச்சு.
செய்தி ஆன பிறகு தமிழ்நாட்டோட எந்த தொலைக்காட்சியில் இந்த குண்ட சட்டம் பற்றி விவாதம் நடத்தினாங்க? உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கா? ஒரு தொலைக்காட்சியில் கூட விவசாயிகள் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சலாமான்னு விவாதமே நடத்தலை. ஏன்னா அது திமுகவுக்கு எதிரான கருத்துருவாக்கமாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஒன்று தான். அதே போல் வந்து இவங்க எதை செய்தி ஆக்கணும், எதை செய்தி ஆக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ வந்து ஒரு நடிகை வந்து நாம் தமிழர் கட்சி குறித்து தொடர்ச்சியாக பேசினாங்க, அண்ணன் சினிமாக்களை குறித்து பேசினாங்க, அதை முதன்மையான காட்சி ஊடகங்கள் கூட செய்தியாக மாற்றுறாங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர் சேகர்பாபுவோட மகள் வந்து எங்கள் அப்பா வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு, என்னையும் என் கணவரையும் பழி வாங்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி இருக்கிறப்ப கர்நாடகாவுக்கே ஓடினாங்க. அது ஏன் எந்த ஊடகத்தையும் செய்தியாக மாறல? அப்போ எதை செய்தி ஆக்கணும், எதை செய்தி ஆக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற முத்திரை குத்தினது வந்து ஊடகங்கள் தான். ஊடகங்கள் பெருசாக துணை நின்றுச்சு, திமுக பண்ணாங்க, ஊடகங்கள் துணை நின்றுச்சு. பாஜக எதிர்ப்பது போல அவங்க காட்டுறாங்க. இங்கே வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, கொக்கன்றனை தாயோ கொங்கணவான்னு ஒரு தலையங்க வடிச்சாங்கலாம். ஒன்றும் இல்லை. ஆளுநரோட பேச்சுக்கு மதிப்பு கிடையாது, சட்டப்பூர்வ மதிப்பு கிடையாது. ஆளுநர் மசோதாவை கிடப்பில் போடுறாரா, ஏற்கிறாரா, மறுக்கிறாரா, ஜனாதிபதிக்கு அனுப்புறாரா, இதுதான் மதிப்பு. ஆளுநர் பேசுவதற்கெல்லாம் எந்த சட்டப்பூர்வ மதிப்பு இல்லை. ஆனால் ஆளுநர் ஒன்று பேச, இவங்க பதிலுக்கு ஒன்று பேச, அதை விவாத பொருளாக மாற்ற, இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ பாஜக வச்சு வெளிப்படையாக வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடுது. இதில் பாஜகவுக்கும் வளர்ச்சிருக்கு, திமுகவுக்கும் வளர்ச்சிருக்கு. அதே சமயத்தில் பாஜக விரும்பக்கூடிய எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. பாஜகவோட அத்தனை திட்டங்களும் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது, அதான் நடத்துகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் நான் ஒரு கட்டுரை கூட எழுதி போட்டிருந்தேன். அதாவது இந்தியா முழுக்க யோசிச்சு பாருங்கள், எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு பினராயி விஜயன், அவரோட மகள், அப்புறம் தெலுங்கானா சந்திரசேகர் ராவ், அவரோட மகள் சித்தராமையா, உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி, அப்புறம் வந்து லாலு பிரசாத் யாதவ், அகிலேஷ் யாதவ், அப்புறம் வந்து இங்கே காஷ்மீரில் வரைக்கும் இந்தியா முழுக்க எடுத்து பாருங்கள். இந்தியா முழுக்க எல்லா கட்சி எதிரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியோட தலைவரோ இல்லை குடும்பத்தை சார்ந்தவங்களோ அவங்க வந்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்தியாவிலே ஒரே குடும்பம் தான் பாதிக்கப்படாமல் இருக்குன்னா அது வந்து ஐயா ஸ்டாலினோட குடும்பம் தான். இவங்க வந்து அப்பழுக்கற்றவங்க அப்படிலாம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். நினச்சிருந்தா பழி வாங்க முடியும். ஏன் வந்து சபரீசனை நோக்கி, உதயநிதியை நோக்கி, இல்லை ஸ்டாலினை நோக்கி ஒரு சாதாரண விசாரணை பண்ணலையே? கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ள போடுறாங்க, கவர்மெண்ட் சோழனை கைது பண்ணி உள்ள போடுறாங்க, ஆனால் இங்கே நெருங்கவே இல்லையே. இஷ்யூ பேஸ்டாக சொல்லுங்களேன். இந்த இஷ்யூஸ்லலாம் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இஷ்யூ பேஸ்டாக சொல்லுங்களேன். இங்கே அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம், இது பாஜகவோட திட்டம். பரந்தூர் விமான நிலையம் பாஜக திட்டம். புதிய கல்விக் கொள்கை பாஜக திட்டம். இந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே பேசுகிறப்ப என்ன பேசுகிறாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரவில்லை, பாஜக வஞ்சித்து விட்டது, மோடி வஞ்சித்து விட்டது, இங்கே பேசுகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் டெல்லி போனப்ப டிஆர் பாலு சொன்னார், அப்போ வந்து பாராளுமன்ற குழு தலைவர் அவர் தான், அவர் சொன்னார் வெள்ளித்தட்டில் வச்சு 12 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்துருக்காரு, அது வேண்டாமா அப்படின்னு கேட்டார். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளம், அப்போ உதயநிதி பேசுறாரு, உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு நிர்மலா சீதாராமன் நோக்கி கேட்குறாரு, பேசு பொருள் ஆகுது, விவாத பொருளாக மாறுது. ஆனால் டெல்லியில் அதே சமயத்தை டிஆர் பாலு சொல்கிறாரு, அதாவது மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிற நோக்கத்தோடு இல்லை, அவங்க கவலை கொண்டிருக்காங்க, அக்கறை கொண்டிருக்காங்க, அதனால தான் அமைச்சர்கள் அனுப்புகிறாங்க, குழுக்கள் அனுப்புகிறாங்க. ஒரு நிதியமைச்சர் போய் பேரிடரை பார்வை, இது பெரிய விஷயம் கிடையாது. நிதியமைச்சர் நோக்கி உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு இங்கே கேட்குறாரு உதயநிதி. அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வை, பெரிய விஷயம் கிடையாது. அப்போ என்ன தொடர்பு? இங்கே பாஜக விரும்புகிற எல்லாமே நடக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னொரு சமம் கூட சொல்கிறேன், மோடியோட தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வு கேதார்நாத் இன்னொரு சம்பவம், தனிப்பட்ட அரசு நிகழ்வு இல்லாத ஒரு வழிபாட்டு நிகழ்வு. அங்கே நடந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் ஆதிசங்கர சிலை திறப்பு, அப்புறம் ஆதிசங்கர சிலை திறப்பு, அப்புறம் இன்னொரு நிகழ்வு. ஆதிசங்கர தமிழ்நாட்டில் வழிபட்டதாக சொல்லப்படக்கூடிய அத்தனை கோயில், அறநிலைத்துறை கட்டுப்பாடக்கூடிய அத்தனை கோயிலையும் கோயிலுக்குள்ள பாஜகக்காரங்க திரையிட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. எப்படி கிடைக்குது அனுமதி? அறநிலையத்துறை ஒப்புதல் இல்லாமல் கிடைக்குமா? கடைசியில் இந்த நரசிம்மன் ஒருத்தர் வந்து ஸ்ரீரங்கத்துலேயும் வழக்கு போட்டால் தமிழ்நாடு அரசு சொல்லுது மத்திய அரசு சொல்லிச்சு, அதனால தான் நாங்கள் அனுமதி கொடுத்தோங்கிறாங்க. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ பாஜக இப்போ இந்த இதை எடுத்துக்கோமே, அதானி வந்து 2000 கோடி லஞ்சம் கொடுத்து மாட்டியிருக்காரு. அமெரிக்காவில் வந்து அது பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கு, அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அவங்க கைது பண்ணலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதில் 2000 கோடிங்கிறப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த மின்சாரத்துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திரா, அப்புறம் ஒரிசா, ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு ஒரு 5 மாநிலம், சத்தீஸ்கர் அப்படின்னு 5 மாநிலம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு சேர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க, 2000 கோடியில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்கன்னா யார்கிட்ட கொடுத்தாங்க? தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கா, அதிகாரிகளுக்கா, இல்லை மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கா, இல்லை முதலமைச்சருக்கா? இது குறித்து திமுகவோட நிலைப்பாடு என்ன? ராகுல் காந்தி சொல்றாரு அதானியை கைது பண்ணணும்னு. ஐயா ஸ்டாலின் ஏன் சொல்லல?
இப்போ இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகை சந்திப்பு, அதில் அதானியை நீங்கள் சந்திச்சதா கொடுத்து கேட்குறாங்களே அப்படின்னு கேட்குறப்ப பதில் சொல்லாமல் ஸ்டாலின் அழுவி போகிறாங்க. திரும்ப கேட்குறாங்க, ராமதாஸ் அறிக்கை கொடுத்துருக்காரு அதானியை நீங்கள் சந்திச்சதா சொல்லி அப்படின்னு. அதுக்கு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க, ராமதாஸுக்கு ஒரு வேலை இல்லை, ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு. ராமதாஸுக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, இதில் அதானியை பார்த்து தான் சொல்கிறார். அப்போ என்ன சொல்லலாம், நீங்கள் ராமதாஸ் பச்சை பொய் சொல்கிறாரு, அவதூறு பரப்புறாரு, அப்படி சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்லலை? ஏன்னா அதானியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஜூலை 10 அன்னைக்கு பார்த்துருக்காங்க. அது உண்மை. அதானியோட காட்டுப்புள்ளி துறைமுக விரிவாக்கம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. அதானி வந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறதுல அதிமுக ஆட்சி காலத்தில் இந்தோனேஷியாவில் இறக்கி 3 மடங்கு அதிக விலைக்கு விற்று 6000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த நிலையில் இருக்குது? வழக்கு ஒன்றும் முன்னோக்கி போகலையே. அதே போல் முதலீட்டாளர் மாநாட்டில் 42,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் அதானி குடும்பம் வந்து முதலீடு பண்ணுது. இப்போ எல்லாம் பொருத்தி பார்க்குறப்ப அதானியோட பாஜக நெருக்கமாக இருக்குது, திமுக நெருக்கமாக இருக்குது. நீ இன்னும் சொல்ல போனால் அதானி மாட்டிக்கொண்டு விட்டார் என்பதற்கு பிறகு மோடி வாய் திறக்கலை, அமித்ஷா வாய் திறக்கலை. இந்த மௌனத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மோடி யார், அதானி யாருன்னு நாட்டுக்கே தெரியும். ஆனால் ஸ்டாலினே வாய் திறக்கலை. அம்பானி அதானிக்காக நாட்டை சூறையாடுறார் மோடின்னு பேசுவாங்கல்ல. இப்போ நல்ல வாய்ப்பாச்சு. ராகுல் காந்தி கைது பண்ண சொல்கிறார், நீங்கள் சொல்லலாமே கைது பண்ணுங்கன்னு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ என்னன்னா இதில் இவங்களுக்கு கை இருக்குது. உண்மையிலே வந்து அமெரிக்க அரசு குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை, அது குறித்த திமுக நிலைப்பாடு என்ன? அமெரிக்க அரசு சொல்றது உண்மை, அதானே லஞ்சம் கொடுத்தார், இது ஒரு நிலைப்பாடு. இல்லை அவங்க சொல்றது பொய், இது ஒரு நிலைப்பாடு. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். ஆனால் வாய் திறக்காம 5-6 நாட்களாக கடந்து போகிறாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து இதை பேசுபொருளாக்க மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து எல்லாரையும் பாஜக பி டீம் சங்கின்னு முத்திர குத்துறது. இதே இந்தியா கூட்டணியில் உத்தவ் தாக்கரே இருக்கார். உத்தவ் தாக்கரே வந்து இந்துத்துவ ரத்தத்தில் ஊறி கிடக்கு, சாவர்கர் கடவுளுங்கிறார். அந்த உத்தவ் தாக்கரே சங்கியா இல்லையா? கேரளாவில் பினராயி விஜயன் சொல்கிறாரு, இன்னைய காங்கிரஸ் நாளைய பாரதிய ஜனதாங்கிறார். காங்கிரஸை வந்து பி டீம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்லுது, கம்யூனிஸ்ட் பி டீம்னு காங்கிரஸ் சொல்லுது. மேற்கு வங்கத்தில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேரையும் பாஜகவோட ஏஜென்ட்டுகள் அப்படின்னு மம்தா சொல்கிறாங்க. இங்கே வந்து நான் பெரியார் மண்ணை விட்டு பிரிஞ்சு போகிறேன், கவலைப்படுறேன்னு ராகுல் காந்தி சொல்கிறார். ஆனால் வடநாட்டில் அதே ராகுல் காந்தி இந்தியாவை இந்துக்கள் நாடுன்னு பேசுறாரு. சனாதனத்தை ஒழிப்போன்னு 19ஆவே சொன்னார் உதயநிதி. அது கொடுத்து காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? வரவேற்கன்னு சொன்னாங்களா? இல்லையே. 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீட்டில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? வரவேற்கிறாங்க. அதே போல் ராமர் கோயில் கட்டிக்கொள்கிற அந்த தீர்ப்பு கொடுத்து அவங்க நிலைப்பாடு என்ன? வரவேற்கிறாங்க. அப்போ என்ன மாறுபாடு இருக்கு? இவங்களை ஆதரிச்சா சங்கி கிடையாது, எதிர்த்தா சங்கி. ரஞ்சித் வந்து ஓட்டு போட்டதே இந்தியா கூட்டணிக்கு தான், வெளிப்படையாக அவரே சொல்லிட்டாரு. அவரை 15 நாள் கழிச்சு சங்கிங்கிறான். அப்போ பாஜக விமர்சிக்கிறவங்க எல்லாம் சங்கி அப்படின்னா, இது திமுக விமர்சிக்கிறவங்க கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் சங்கினா எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப நன்றி. உங்கள் பிஸியான டைமில் அருமையான பேட்டி ரொம்ப நன்றி.